நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நம்மளே வியப்பூட்டும் அளவுல இல்ல பயங்கரமா இருக்கு, இப்படிலாம் கூட மக்கள் இருக்காங்களா, இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கொடூரமான விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி நடந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு தேதிக்கு பயங்கரமா பேசப்படுற ஒரு முக்கியமான வழக்கு தான் மேகாலயா ஹனிமூன் கப்புள்ஸ். அதாவது சோனம் ரகுவன்ஷி, ராஜா ரகுவன்ஷி, இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகி எக்ஸாக்டா 1 month தான் ஆகுது. அதுக்குள்ள ஹனிமூன்ல கூட்டிட்டு போயிட்டு அவரை அந்த இடத்துல மர்டர் பண்ணியிருக்காங்க. இறந்துட்டார் அந்த மனுஷன். ஒரு 29 வயசு பையன் தான் இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இல்லை, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும் போது இல்லை, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு கூட நிறைய பயம் வருது. என்ன மென்டாலிட்டியில இருப்பாங்க பசங்க, இல்லை எந்த மென்டாலிட்டியில ஒரு பொண்ணு இருக்கும், எந்த மென்டாலிட்டியில ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பயம் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு அடி போடுது. எக்ஸாம்பிள், இனிமேல் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே எய்ட்ஸ் டெஸ்ட், HIV டெஸ்ட், இல்லைன்னா மெடிக்கல் டெஸ்ட், இதை ரிப்போர்ட்ஸ் இருந்தாதான் சில பேர், சில பொண்ணுங்களும் சில பசங்களும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா போனோம் அப்படின்னா சைக்கியாட்ரிக்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பொய் சொல்றதை கண்டுபிடிக்கிற டெஸ்ட், அந்த லையிங் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் இருந்து இதெல்லாம் அப்பாற்பட்டு ரெண்டு பேரையுமே மேரேஜுக்கு முன்னாடியே கோர்ட்ல வச்சு, அதாவது அபார்ட் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரேஷன், கோர்ட்ல உட்கார வச்சு நீங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் உங்களுக்கு வேற யாரோடும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் இல்ல வாய்ஸ் ஓவர் இல்ல ஒரு வீடியோ இதெல்லாம் எடுத்தா மட்டும்தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா மேரேஜ் அப்படின்றது இருக்கும் போல இருக்கு பாரம்பரியமா. இல்லைன்னா மேரேஜ் அப்படின்றது வெஸ்டர்ன் கல்ச்சரோட நம்மளதெல்லாம் கலந்துரும் அப்படின்ற மாதிரி பயம் தான் இப்ப இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் தான் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மட்டும் இல்லாம மேகாலயா, இந்த 3 ஸ்டேட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இது. ஸோ இதை பத்தி கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ இந்த மாதிரி உலக லெவல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஈஸியா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடந்தது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. இப்போ பாத்தீங்கன்னா ராஜா ரகுவன்ஷி, சோனம் ரகுவன்ஷி, இவங்க ரெண்டு பேரோட அப்பாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஒரு பிசினஸ் மேன். ஒரு பிசினஸ் மேனா இருக்கவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, தன்னுடைய பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி நல்ல வரனா பார்த்து நல்ல காசு இருக்கவங்க கிட்ட தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பிசினஸ் மேனும் ராஜா ரகுவன்ஷி அண்ட் சோனம் ரகுவன்ஷி ஒன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா மே 10. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சோனம் ரகுவன்ஷி ராஜா ரகுவன்ஷியோட சரியா பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே அதை எடுத்துட்டு போயிட்டு சூர்யா ரகுவன்ஷி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்ததுனால என்னால பெருசா பேச முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே. பட் ஆனா உண்மை அது இல்லைன்றது லேட்டரா தான் புரிய வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி சோனம் ரகுவன்ஷிக்கு கல்யாணத்துக்கு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே விட்டுருவாங்களா, விட மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க குடும்பம் வழக்கம் போல நல்ல பையன், நல்ல செட்டில்டு ஃபேமிலி. ஏன்னா ரெண்டு பேருமே இந்த சைட்ல பிளைவுட் பிசினஸ், அந்த சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், ரெண்டு ஒன்று சேர்ந்தா பணத்தோட சேரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில அவங்க பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. மே 10 கிராண்டா கல்யாணம் நடந்தது. ஏன்னா ரெண்டு பிசினஸ் மேனோட கல்யாணம் அப்படின்னும் போது ஈஸியா நடந்திருக்கு, கிராண்டா நடந்திருக்கு. ஒன்ஸ் மேரேஜ் ஆன பிறகு சோனம் ரகுவன்ஷியோட அந்த பிஹேவியர் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லி ராஜா ரகுவன்ஷி நினைச்சிருக்காரு. பட் அங்கதான் அவங்க ஹஸ்பண்டுக்கு அது கிடைக்கும். திருப்பியுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன நீங்க திருப்பி என்கிட்ட சரியா பேசுறது இல்லை அப்படின்னும் போது, இல்ல எனக்கு உங்ககிட்ட டக்குன்னு எதுவுமே செட் ஆகல, ஸோ வில் கோ ஃபார் ஹனிமூன் ட்ரிப். இந்த பிளான் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில இருக்க பிளான் கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. அந்த பர்டிகுலர் சோனம் ரகுவன்ஷிக்கும் த மெயின் அக்யூஸ்ட் ராஜ் குஷ்வாஹா அவருக்கும் இருக்க பிளான். ஸோ ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் பண்றது வேணா இவங்க ரெண்டு பேரா இருக்கலாம், பட் பிளானை போட்டு கொடுத்தவர் ராஜ் குஷ்வாஹா. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த 9 daysல நிறைய கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளேயே இந்த மேரேஜை எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா குஷ்வாஹா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோனம் ரகுவன்ஷியோட அந்த பையன் ஒரு 4 வயசு சின்ன பையன். ஹீஸ் எக்ஸாக்ட்லி 21. சோனம் ரகுவன்ஷி 25. இதுல ஹைலைட் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேம் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க. என்னன்னா அவங்களோட கம்பெனி தான், சோனம் ரகுவன்ஷியோட கம்பெனி தான். அதுல இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு இந்த ராஜ் குஷ்வாஹா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், இந்தியா ஃபுல்லா பேசுற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கு.
ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, கல்யாணம் பண்றதை வேணாம்னு சொன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை, அதே மாதிரி இந்த பையனுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது சரி கல்யாணம் பண்ண பிறகு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுக்கால இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ராஜா ரகுவன்ஷி. அவரை வந்து நம்ம காலி பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்மளோட லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லா லீட் பண்ணலாம் அப்படின்றது இவங்களோட பிளானு. ஸோ அதுக்கான பிளானை தான் அங்க ஸ்டார்ட் பண்ணி, இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் ஒரு ஹஸ்பண்டை இழந்துட்டோம் அப்படின்னா ஷி வில் பிகேம் விடோனா ஆப்வியஸா நம்ம சொல்ற பையனை கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க. என்னன்னா பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிக்கணும், ஏன்னா அது வரைக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸை மதிப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பயங்கர பிளான். அது பின்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒய்ஃபு இந்த மாதிரி நம்ம ஒரு ஹனிமூன் ட்ரிப் போகலாம், ஹனிமூன் ட்ரிப் போன பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ன பிறகு ஸோ தே சோஸ் ஃபார் மேகாலயா, ஷில்லாங் எல்லாரும் கேள்விப்பட்டீங்களா, சச் எ பியூட்டிஃபுல் பிளேசஸ். இந்தியாவில் சிரபுஞ்சி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இதெல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸை சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணும் போதே அவங்க வீட்லயும் சரி ஹஸ்பண்டும் சரி ஒய் சோ லாங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளிநாடு கூட போகலாம், பட் இங்கேயே ஏன் இவ்வளோ லாங்லன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அந்த இடத்துல அட்வென்ச்சரும் நல்லா இருக்கும், நிறைய தெய்வங்களோட ஆசீர்வாதங்கள் அங்கே போனால் கிடைக்கும், நிறைய கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ட்ரிப்புக்கு செலவாகும்னா 10 லட்ச ரூபா ஆகும்னே 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அவர். ஸோ மணி இஸ் நாட் அ மேட்டர். இந்த 10 லட்ச ரூபாய் மேகாலயாவுக்கு போகிறதுக்கு யாருக்காவது 10 லட்ச ரூபாய் ஆகுமான்னு நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். ஸோ அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. அந்த 10 லட்ச ரூபா பிளான்ன்றது அவங்க ட்ரிப்பு போகிறதுக்கு மட்டும் இல்லை, இவரோட காசை வச்சே இவரை தீர்த்து கட்டுறதுக்கான பிளான் தான் அந்த ஒரு பர்டிகுலர் பிளானு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த நகை எல்லாமே போட்டுட்டு போனால் தான் அந்த கோயிலெல்லாம் வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சோனம் ரகுவன்ஷி. ஸோ அதையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் அவங்க வீட்டில் இருக்கவங்க நிறைய கேள்வி கேட்கவே, என்ன இப்போவே உங்களை இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க ஒய்ஃபு. ஸோ இது எல்லாமே பேரலாக நடந்திருக்கு. ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய், நகைக்கு நகை. ஸோ பிளான் பண்ணுறாங்க, மேகாலயா போகிறாங்க. நல்லா வந்து மே 22 அன்னைக்கு வந்து மல்காட் வில்லேஜ் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு போறாங்க. இவரை நம்பி போறாரு, ஏன்னா நம்ம ஒய்ஃப் கூப்பிடுறாங்கல்ல, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு. எல்லா மனுஷனுக்கும் இருக்க ஒரு பேசிக் ஆசை அந்த மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, லோக்கல்ல வந்து ஒரு ஸ்கூட்டரை ஹையர் பண்ணி போறாங்க. போன பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த சவுடங் ஃபால்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 23 என்ன சொல்றாங்கன்னா, ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வராங்க. அவங்க ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு அங்க இருக்கவங்க கிட்டையும் போலீஸ் கிட்டையும் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க, என் கணவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்டே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே இந்த இடம் வந்து ரொம்ப ரிஸ்கான ரீஜியன், நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே ஓகே நம்ம பையனுக்கும் நம்ம மருமகனுக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பும் வந்து போலீஸும் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல தேடிட்டு வேற சைட்ல தேட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போலீஸோட ஆஸ்பெக்ட் மல்டி டைமென்ஷனா ஒரு விசாரணையை பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சு பண்ற தப்ப அக்செப்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனா போலீஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல கேஸை கிளறி இருக்காங்க. யாருன்னா சோனம் ரகுவன்ஷி அவர்களோட ஃபோன், அதுல வந்து ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப் கால்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது கடந்த 9 நாளா இந்த மெயின் அக்யூஸ்ட் இருக்காதுல ராஜ் குஷ்வாஹா அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்ததுல இருந்து அவருக்கு வந்து லொகேஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க, எங்கெங்க எந்தெந்த இடத்துக்கு போறோம், எந்தெந்த டைமுக்கு போறோம்ன்ற எல்லா லொகேஷன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலயா போலீஸ் ஒன்ஸ் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக திருப்பி ரெசார்ட் போறாங்க. அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து மேகாலயா போலீஸ் அவங்க தங்கி இந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. அது வரைக்கும் வந்து என்னன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கான அந்த நியாயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க, கொலை பண்ணவங்களே, நான் வந்து இந்த மேகாலயாவை விட்டு வெளியேற மாட்டேன்னு சொல்லி அதே ரெசார்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டை தேடி திருப்பி போகும்போது அவங்க அங்க இல்லை. ஸோ அந்த இடத்துலயே வந்து போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது அவங்க பிளான் பண்ணபடி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே ஒரு கேஸோட இன்வால்மெண்ட்ல பார்டர், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான பார்டருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான பார்டர் இருக்கும் போதே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். பட் இது 3 ஸ்டேட்ஸ் இருக்கிற ஒரு மெயின் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ், அந்த பொண்ணை வந்து எந்த இடத்துல ஃபைன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இடம் உத்தரப்பிரதேஷ். ஏன்னா ஒரு தாபாவில் போய் உட்காந்துருக்காங்க, அந்த இடம். தாபாவை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். அடுத்ததாக வந்து மத்திய பிரதேஷ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த கொலை பண்ண ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த ராஜா குஷ்வாகாவும் கூட ஒரு 3 நண்பர்கள் அவர் கூட சேர்ந்து கொலை பண்ணவங்களும் வந்து மாட்டின இடம் மத்திய பிரதேஷ். மேகாலயா கொலை நடந்த இடம்.
ஸோ மோஸ்டா வந்து இந்த 3 இடம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும் இந்த இஷ்யூவை, இதுல இருந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அவ்வளோ வேகமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 22ஆம் தேதி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க, 23ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, 23ஆம் தேதியில இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் வந்து 25ஆம் தேதியே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இவங்க தான் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேன்ல அவரோட அந்த கள்ளக்காதலன் ராஜ் குஷ்வாஹா அவரும் சோனம் ரகுவன்ஷியும் 25th இருந்து 27th லைக் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் இல்ல ஏர் சிஸ்டம் இல்ல வந்து வேற ஏதாவது மோட்ல இருந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு சிலிகிரி அப்படின்ற ரூட் வழியா ஏறி அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து கவுஹாத்தி டு பாட்னா ட்ரெயின்ல இண்டோர் போயிருக்காங்க. ஸோ இண்டோர்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் டாக்ஸில போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பண்ண விஷயம். அதாவது நம்ம எந்த இடத்துலயும் வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டா மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க இதெல்லாம் பண்ணாங்கல்ல, ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்மள சுத்தி சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லி 42 வீடியோஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கிறது சோனம் ரகுவன்ஷியும் ராஜ் குஷ்வாகாவும் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து அது தவிர்த்து அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், இது எல்லாமே மொத்தமா டோட்டலா 42 வீடியோஸ் வந்து மேகாலயா போலீஸ் உத்தரப்பிரதேஷ் போலீஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம்ட் அவங்க தான் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, சோனம் ரகுவன்ஷியோட ஜாக்கெட், ஒன் ஆஃப் த கூலிங் ஜாக்கெட், அந்த குளிருக்கு போடுவாங்களா அந்த ஜாக்கெட்டை வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட், அதாவது மர்டரர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி வச்சிருக்கிறத வந்து ஒரு கேமரால ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே டீமா தான் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து உத்தரப்பிரதேஷ் போலீஸும் மேகாலயா போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை விட கூட்டே அப்படின்ற ஒரு ஆயுதத்தால வந்து இவரை தாக்கியிருக்காங்க. யார? ராஜா ரகுவன்ஷிய. அதை தாக்கி கொலை பண்ணி அந்த பள்ளத்தாக்கில் தள்ளியிருக்காங்க அப்படின்றது தான் ரிப்போர்ட். ஸோ உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் ஹனிமூன்னு தனியா குழுவே ஃபார்ம் பண்ணி இதை வந்து அனலைஸ் பண்ணி இவங்களை எப்படியாவது எல்லாரையும் கல்பிரிட்ஸ் எல்லாம் பிடிச்சணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பற்றி தாபா ஓனர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து ஒரு வயர்டா ரியாக்ஷனோட ஒரு 2 மணி நேரம் என்னோட தாபாவில் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து நிறைய தடவை பேச போகும்போது கூட என்கிட்ட பேசல, கடைசியாக வந்து ஃபோன் கேட்டாங்க. ஃபோன் கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து என்னோட கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து மென்டலாக அப்செட் ஆகிருக்கிறத நான் பார்த்தேன். யாரு? சோனம் ரகுவன்ஷி மென்டலாக அப்செட் ஆகிருக்கிறத பார்த்தேன். அதனால அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நானும் பேசும்போது அவங்க பிரதர் வந்து என்ன சொன்னார்னா, நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தாபா ஓனர் சொல்லியிருக்காரு. அவரோட ஃபாதர், சோனம் ரகுவன்ஷியோட ஃபாதர், அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ல, ஆப்வியஸா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு பொண்ணோட விஷயம் இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்கும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மேகாலயா போலீஸ் வந்து தங்களை எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்காக, தங்களோட டூரிசம் தன்னோட கவர்மெண்ட்ல எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்காக ஃபேப்ரிகேட்டிங் த கேஸ், அவங்களே வந்து ஜோடிச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க, இது உண்மை கிடையாது, என்னோட மாப்பிள்ளைய வந்து அங்க வந்து ராபரி பண்ண வந்திருக்காங்க, எங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் அங்க கொண்டுட்டு இருக்காங்க, அதுதான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் மேகாலயால இருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் என் பொண்ணு எப்படி வந்தேன்னே தெரியலன்னு சொல்றா, அது என்ன மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணி என் பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க மாதிரி அவர் ஆஸ்பெக்ட்ல வந்து ஆஸ் அ ஃபாதரா சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் அட்லாஸ்ட் அட்டாப்சி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, கம்போஸ்ட் பாடி வித் சிவியர் இன்ஜுரிஸ், அதாவது மல்டிபிள் சிவியர் இன்ஜுரிஸ் வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து 2 மேஜர் வூண்ட்ஸ், ஒன்று வந்து நெத்தியில, இன்னொன்று வந்து பின்னந்தலையில. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த மேக்செட் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஆயுதத்தை வச்சு நெத்திலையும் அடிச்சிருக்காங்க, பின்னாடியும் அடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதை தவிர இந்த கேஸை பத்தின ஃபுல் டீட்டெயில் வரணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் கண்டிப்பா வாயை திறப்பாங்க இதுக்கு மேல்பட்டு. அதை தவிர இன்னொரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்த இடத்துக்கே இந்த அக்யூஸ்ட் எல்லாரையும் கூட்டு போய் எந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது தான் we will come to know. அதை தவிர்த்து இந்த ராஜ் குஷ்வாகா, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து சோனம் ரகுவன்ஷி, இவங்க எல்லாம் இந்த பிளானை எப்படி போட்டாங்க, எந்த மாதிரி போட்டாங்க, இல்லை இவங்களுக்குள்ள பழக்கம் எத்தனை நாள் இருக்கு, இல்லை இதுவே உண்மைதானா, இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற நிறைய டைமென்ஷன்ல போலீஸும் வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்னென்ன மாதிரி செயல்முறைகள்லாம் கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை யாருக்காவது வந்து இந்த மேகாலயா கேஸ், இந்த ஹனிமூன் கேஸ் என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாபாய், see you. மறக்காம கார்த்திக்